இந்து மதம் என்றால் என்ன, இந்து என்றால் என்ன பொருள் என்று ஊர் ஊரா ரோடா போய் முழக்கம் போட்டிருக்கிறோம். இந்து என்ற சொல்லுக்கு பாரசீக மொழியிலே திருடன் என்று அர்த்தமாம். இந்து என்று சொல்லாதே, இழிவை தேடி கொள்ளாதே என்று தொடர்ச்சியாக முழக்கம் போட்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக 1980களுக்கு பிறகு, 80ஆம் ஆண்டுக்கு பிறகு தமிழக தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்கள் மிக முக்கியமான 2 முழக்கங்களை கொடுத்தார்கள். தமிழ்நாட்டில் RSS செயல்பாடுகள் இந்து முன்னணியினுடைய பெயராலே மிக பரவலாக தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கூலிப்படைதான் RSS என்று எல்லா இடங்களிலும் சுவரெழுத்து எழுதியிருக்கிறோம். நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருந்தகள் 4-5 வயதில இருந்து எங்க வீட்டுக்கு அதை கண்டிப்பா எழுதி வச்சிருக்கோம். கூலிப்படைதான் RSS என்று இருக்கும். அதே போல இந்து என்று சொல்லாதே, இழிவை தேடி கொள்ளாதே, தமிழன் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நில்லடா. இது பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். ஆசிரியர் அதை கொஞ்சம் மாத்தினாரு. தமிழா இன உணர்வுகள், தமிழா தமிழனாக இரு என்ற முழக்கத்தை எல்லா இடங்களிலேயும் கூட்டங்களிலே முழங்கி இருக்கிறோம், பேரணிகளிலே முழங்கி இருக்கிறோம். நம்முடைய பெரியார் சமூக காப்பணியினுடைய அந்த அணிவகுப்பு, அந்த பரேடு சொல்லுவாங்க, அந்த அணிவகுப்பின் போது கட்டளை சொற்களுக்கு அவர்கள் சொல்லுகிற பதில் இதுதான். சமூக காப்பணியை பார்த்து அவர்கள் வலதே திரும்பு என்று சொன்னால், வலதே திரும்புகிற போதே தமிழா தமிழனாக இரு என்று சொல்லிவிட்டு வலதே திரும்புவார்கள். இடதே திரும்பு அப்படின்னா தமிழனாக இரு என்று சொல்லிவிட்டு திரும்புவார்கள். இப்படி இந்த இந்து என்கிற சொல்லை நாம் பயன்படுத்தக்கூடாது. அதற்கு மிக மோசமான பொருள்கள் இருக்கு. இந்துனாலே நம்ம சூத்திரனாயிரம், நம்ம சூத்திரனா நம்மளை வைப்பாட்டிமான் என்று சொல்லுகிறான் என்று தொடங்கி எல்லா விளக்கங்களையும் தொடர்ச்சியாக பேசுகிறோம்.